மற்றொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம செட்டுனா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு 2 கேலிப்ரேஷன்ஸ் போட்டிருக்கேன். கேலிப்ரேஷன்ஸ் போட்டு இப்போ பிரிண்ட் ஏ அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட்டு எம்டியாக ஒரு செட்டு வந்து பிரிண்ட் ஆகும். கேலிப்ரேஷன்ஸ் இங்கே பைத்தானில் வந்து செட்டை நம்ம கேலிப்ரேஷன்ஸில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஏல வந்து ஒரு செட்டை டிக்ளேர் பண்ணிருக்கேன். இதை வந்து இப்படியும் பண்ணலாம், தென் இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டுமே என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஏவை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இங்கே எதுக்கு எனக்கு வந்து செட்டுன்றது வந்து வந்திருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் ஆக்சுவலாக செட்டுன்றது இருக்குது. நம்ம பைத்தானில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு சாதாரண கேலிப்ரேஷன்ஸ் போடுறோம் அப்படின்னா இது வந்து செட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டிக்ஷனரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஏல வந்து ஒரு வேல்யூ ஒரு கீ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து டிக்ஷனரி. இதையே நான் சீக்வன்ஸாக எதனாச்சும் ஒரு டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் செட்டு. ஓகேவா? சரி, ஓகே. செட்டு அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்லேருந்தே நம்ம வந்து ஆரம்பிப்போமே. இப்போ நான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1 1 சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதலாமா? ப்ரோக்ராம்னா பெரிய ப்ரோக்ராம்லாம் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த லிஸ்ட் இருக்கா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரிமூவ் பண்ணணும்ப்பா. அப்புறம் இந்த லிஸ்ட் வந்து எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் ஃபார் ஐ இன் ஏ. வேறு என்ன பண்ணலாம்? இப்போ வந்து ஒன்றா செக் பண்ணணும் அது இதுன்ட்டு எதுக்கு இந்த ஃபார் லூப்? இப்போ இது வேண்டாம்ப்பா. இது இல்லாமல் என்னால் ஒரே லைனில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியுமா? முடியும். இட்ஸ் பாசிபிள். என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் பிரிண்ட் ஏ, அவ்வளோதானா? ஆன்சர் வந்துடுமா? அவ்வளோதான். இந்த 2 லைன் மட்டும் தான் அதுக்கான ஆன்சரு. என்னன்னா இங்கே ஜஸ்ட் செட்டுன்றதை முன்னாடி சேர்க்க போகிறோம்ப்பா. ஓகேவா? செட் ஆஃப் ஏ. இப்போ நான் அதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்திருக்கு, செட்டில் 1 2 3 4 5 வந்திருக்கு. அதுவும் அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. இங்கே இருந்த எந்த டூப்ளிகேட்ஸுமே எனக்கு வந்து இதில் ரிப்ளிகேட் ஆகலை, எனக்கு வந்து வரல, எந்த டூப்ளிகேட்ஸுமே இல்லை. ஓகேவா? செட்டுன்னா என்னது? நீங்கள் மேக்ஸில் படித்து அதே செட்டு தான். அதுக்காக இப்போ மேக்ஸுக்கு போக தேவையில்ல, ப்ரோக்ராமிங்லேயே பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து செட்டில் எதனாச்சும் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் தான் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா இன்டீஜர் ஸ்டோர் பண்ண முடியும், ஃப்ளோட் ஸ்டோர் பண்ண முடியும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு டப்புள் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் உங்களால் இதில் லிஸ்ட்டையோ டிக்ஷனரியோ ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களால் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியும் ப்ராசஸிங் அப்போ. ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் சப்போஸ் இதில் வந்து ஒரு டிக்ஷனரி ஆட் பண்ணுறேனே, ஒரு கீ வேல்யூ இருக்க போது, நெக்ஸ்ட் வந்து ஒரு கீக்கான வேல்யூ இருக்க போகுது. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்குது. என்ன எரர்? அன்ஹேஷபிள் டைப், இதை வந்து ஹேஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சரி, இதுதான்ப்பா நான் லிஸ்ட்டாச்சு ஸ்டோர் பண்ணுறப்பா, லிஸ்ட்டு வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா லிஸ்ட்டையும் உங்களால் வந்து ஹேஷ் பண்ண முடியாது. ஓகேவா? உங்களுக்கு வந்து செட்டில் இந்த லிஸ்ட்டையும் டிக்ஷனரியும் தவிர என்ன வேல்யூஸ் ஆனாலும் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஆட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஆடுன்றது என்ன பண்ணும்? ஆட் அண்ட் எலிமெண்ட் டு த செட்டு. நீங்கள் ஒரு செட்டு வச்சுருக்கீங்க, அந்த செட்டில் வந்து ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ண போகுது. ஓகேவா? சாம்பிள் டாட் ஆட் ஆஃப் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து 45ன்றதை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு வந்து அந்த 46ன்றது ஆட் ஆகிருக்கு. எப்படின்னா இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கிளியர்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. கிளியர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க செட்டு மொத்தமாகவே கிளியர் பண்ணி விட்ரும். ஓகேவா. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் டிக்ளரேஷன் மட்டும் தான் வந்திருக்கு. டிக்ளரேஷன்னா அதில் ஒரு வேல்யூவும் இல்லை, சும்மா அந்த செட்டுன்றது மட்டும் வந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணலாம். ஓகேவா. இப்போ இந்த சாம்பிள்ன்றத ஏல வந்து நான் காப்பி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏவை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து செட்டுன்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே கிளியர் பண்ணதுனால எனக்கு வந்து செட்டுன்னு வந்திருக்கு. இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து சாம்பிளில் இருக்கிறது மொத்தமாக எனக்கு வந்து ஏல வந்துடுச்சு. ஓகேவா. சாம்பிளில் இருக்கிறத நான் வந்து ஏல அப்படியே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து 2 செட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமே. என்னென்னா சாம்பிள் டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ. இதில் வந்து ஆக்சுவலாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. கரெக்டாக உங்களுக்கு வந்து காலி செட் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏல வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ணலாமா. இப்போ வந்து 10ன்றதை ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு டிஃப்ரென்ஸில் என்ன வரும், 10ன்றது வரும். ஓகேவா. ஓகே. இப்போ ஏ டாட் சாம்பிள் கொடுக்கலாம். ஓகேவா. 10. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏன்றது வந்து இந்த சாம்பிளோட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா. நான் 10ன்றது அப்பன் பண்ணேன். இப்போ ஏல வந்து இதில் இல்லாத ஒரு வேல்யூ ஏல இருக்குது. கரெக்டாக. அதனால எனக்கு அந்த 10ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் அப்டேட்டு. இப்போ வந்து அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நமக்கு இந்த வேல்யூ வந்து அப்டேட் பண்ணும். ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நன்னு. இது வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ என்ன பண்ணலாம்னா இதை வந்து பிரிண்ட்டுக்கு வெளியில் வச்சு நம்ம ஏவை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 10ன்றது தான் வந்துருக்கு. ஓகேவா. சரி. நெக்ஸ்ட்டு டிஸ்கார்ட்னா இது ஜஸ்ட்டு ரிமூவ் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ டாட் ரிமூவ் ஆஃப் என்ன ரிமூவ் பண்ணலாம், 10 தானே ரிமூவ் பண்ணலாம். அந்த 10 ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா நம்மளால் ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாரி தான். ஓகேவா. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ரிமூவ்ன்றது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை இதில் இருந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேவா. இப்போ என்னென்னா நான் 0.1ன்றது எனக்கு வேண்டாம். அதனால் 0.1ன்றதை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 0.1 மட்டும் ரிமூவ் ஆகிருக்கு. ஓகேவா. சரி. ஓகே. டிஸ்கார்ட் பார்த்தோம்ல. டிஸ்கார்டு அப்படின்னு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதுவும் அதே வேலையை தான் பண்ணும். ஸ்பெசிஃபைடு ஐட்டம், நீங்கள் என்ன ஐட்டம் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அந்த ஐட்டமை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி தந்துடும். உங்களுக்கு வந்து ரிமூவ்க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஓகேவா. ரெண்டுமே ஒரே ஒர்க்கை தான் பார்க்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன். ரெண்டுத்துக்கும் என்ன இன்டர்செக்ஷன் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்ன இருக்குது, இந்த எல்லா வேல்யூவுமே இருக்குது. ஏன்னா இதோட காப்பி தான் இது. ஓகேவா. சரி. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்செக்ஷன் அப்டேட்னாலும் உங்களுக்கு வந்து ஒரே ஒர்க்காக பார்க்கும். எது வந்து காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துரும். பாப் அப்படின்னா என்னென்னா ரிமூவ் ஒன் எலிமெண்ட் ஃப்ரம் த செட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு எலிமெண்ட்டாக பாப் பண்ணி அனுப்பும். ஓகேவா. இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிள்ன்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சாம்பிள் டாட் பாப்ன்றது கொடுக்குறேன். இப்போ என்னென்னா இது எந்த பேராமீட்டரையும் இன்புட்டாக வாங்காது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் ஆஃப் சாம்பிள்ன்றதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இருக்குது, 8 இருக்குது, 2, 3 இருக்குது. ஓகேவா. இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த 0
8.1ன்றது பாப் பண்ணியிருக்கு. இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் 1 8 அப்புறம் வந்து ஒரு டப்பிள் இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம இது கொடுத்தாலே ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து இங்கே ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம் இருக்கோ அந்த ஐட்டமாக பாப் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த எலிமெண்ட் உள்ள வருதோ அந்த அசைன்மெண்ட் ஆர்டர் படி அதுலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ணிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது மூன்ற ஃபங்க்ஷன் பார்த்தோம். அப்டேட்னா ஒரு புது வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறது. இது கிட்டத்தட்ட அப்பன் மாதிரி தான். ஓகேவா? இப்போ அப்டேட் ஆஃப் நான் 9 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 9ன்ற வேல்யூ வந்து இதில் ஓகே. இதுலேயும் நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா செட்டுன்ற வேல்யூக்கு தரலாமா? இது வந்து செட்டுக்குள்ளே ஒரு செட்டை அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 1ம் 2ம் வந்து இது கூட ஆட் ஆகிடுச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து 1ம் 2ம் தந்திருக்கேன். இந்த 1ம் 2ம் வந்து இந்த சாம்பிள் கூட ஜஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு யூனியன். இப்போ யூனியன் அப்படின்னா இப்போ நான் இதே ஒரு காப்பி எடுத்துக்கிறேனே. A ஈக்குவல் டு செட் இந்த வேல்யூஸ் தந்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டுத்துலையும் இருக்கிற காமனாக இருக்கிற டூப்ளிகேட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு காமனாக இருக்கிறது எல்லாமே ஒன்றா சேர்ந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு செட்னா என்னன்ற ஒரு பேசிக் நாலேஜ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டிக்ஷனரி என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.